சிறுநீரக கற்கள்ங்கிறது வந்து சும்மா ஒரு பொதுவான ஒரு விளக்கம். கற்கள் இருக்கு அப்படிங்கிறது. ஆனா சிறுநீரகத்துல வந்து எங்க வேணாலும் கற்கள் இருக்கும். நமக்கு அதுக்கு முன்னாடி சிறுநீரகத்துல என்னென்ன பகுதி இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல 2 சிறுநீரகம் இருக்கு. சிறுநீரக பாதை யூரிட்ருமோ, அப்புறம் அது நீர்ப்பை. அந்த யூரிட்டர் அந்த பாதை வந்து பிளாடர்ல சேர்றது அப்படிமோ, அது சிறுநீர் பையுமோ. அப்புறம் அந்த சிறுநீர் பையில இருந்து யூரின் வெளியே வர யூரினரி டியூப், அதை வந்து யூரித்ரா அப்படிமோ. ஸோ இதுல எங்க வேணாலும் கல் வரலாம். ஒன்று சிறுநீரகத்திலே கல் வரலாம், அதுக்கு பேர் கிட்னி ஸ்டோனுமோ, அதாவது வந்து ரீனல் கேல்குலேமோ. இன்னொன்று அந்த யூரின் பாதையில வர கல்லை வந்து யூரிட்ரிக் கேல்குலேமோ. பிளாடர்ல, அதாவது சிறுநீர் பையில இருக்கிறத பிளாடர் கேல்குலேமோ. சப்போஸ் யுரித்ரால வந்துச்சுன்னா யுரித்ரால இருக்கிற கல்லை வந்து யுரித்ரிக் கேல்குலே அப்படிமோ. ஸோ இது வந்து ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரியான உபாதைகள் கொடுங்க. உதாரணத்துக்கு கிட்னியில இருக்கிற கல்லை பொறுத்த வரைக்கும் பெருசா தொந்தரவு இருக்காது. அப்பப்ப வலி வரும். இப்ப சரி சாதாரண இடுப்பு வலி தானே அப்படின்னு சொல்லி நம்ம மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடுறோம். ஆனா இந்த யூரின் குழாய், அதாவது யூரிட்டர்ல சப்போஸ் கல்லு மாட்டிக்கிச்சுன்னா அப்ப வலி கடுமையா வந்துடும். ஏன் கடுமையா வருதுன்னா, அந்த பக்கத்துல அடப்பு இருக்கிறதுனால கிட்னியில இருந்து சிறுநீர், அதாவது யூரின் வந்து நீர்ப்பைக்கு வர முடியாம அந்த பாதையை கல்லு அடைச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ அப்படி அடைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால வலி வந்து கடுமையா இருக்கும். அது வந்து எமர்ஜென்சியா வந்து உடனே வந்து அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட், எய்தர் அந்த கல்லை வந்து மருந்து மாத்திரையாலேயோ இல்ல லேசர் மூலமா கல்லை உடைச்சோ பண்ணணும். ஏன்னா ஒரு பக்கத்துல இருந்து நமக்கு வந்து நீரே வராம கல் வந்து அடைச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அடைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அது எடுக்கலைன்னா கிட்னி வந்து தன்னோட வேலையை வந்து குறைச்சிக்கும். இன்னொன்று வந்து சிறுநீரக பையில இருக்கிற கற்கள், அடுத்தது அதையும் வந்து நம்ம வந்து உடனே எடுக்கணும். ஏன்னா அந்த சிறுநீரக பையில கற்கள் இருந்துச்சுன்னா அப்பயும் யூரின் போற ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஒழுங்கா போக முடியாது, அடைச்சு போவாங்க. இன்னொன்று முக்கியமான என்னன்னா, அந்த சிறுநீர பையில இருக்கிற கற்களை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எடுக்கலைன்னா அந்த கற்களே அந்த சிறுநீரக பையத்துல புற்றுநோயா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால வந்து சிறுநீரக கற்களுக்கு இப்போ நிறைய முன்ன வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சிறுநீரக கற்களுக்கெல்லாம் அறுவை சிகிச்சை பண்ணி தான் நம்ம ஆப்ரேட் பண்ணி தான் ஒவ்வொரு கல்லையும் எடுத்து ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி பெருசா பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ நவீன முறையில வந்து எல்லாமே லேசர் முறையில வந்துச்சு. லேசர், லாப்ரோஸ்கோபி, எண்டோஸ்கோபி முறையில வந்துச்சு. ஸோ எல்லாமே ஒரு சின்ன ஒரு ஹோல்ஸ் போட்டு எய்தர் யூரின் வர பாதை வழியா போய் எடுத்துருவோம், இல்ல பின்பக்கத்துல கிட்னியோட பின்பக்கத்துல ஒரு சின்ன ஒரு தொலை போட்டு அது வழியாவே கேமரா போய் அந்த கற்களை எடுத்துருவோம், இல்ல லேசர் மூலமா கற்களை உடைச்சிட்டு உள்ள வந்து ஒரு ஸ்டென்ட் போட்டு விடுவோம். ஸோ இதெல்லாம் எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல வரோம்னா, சரி கல்லு தானே மருந்து மாத்திரை சாப்பிட்றலாம் அப்படின்னு விடக்கூடாது. ஏன்னா கற்கள் நாளடைவுக்கு வந்து நம்ம ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா அது நாளைக்கு இன்ஃபெக்ஷன் ஆக மாதிரி கிட்னிலே சீல் வச்சிரும். இன்னொன்று கிட்னி தன்னோட வேலையை வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். சரி நமக்கு கல்லு தானே பார்த்துக்கலாம்னா நமக்கு பெருசா தொந்தரவு இருக்காது. ஏன்னா இன்னொரு பக்கம் கிட்னி இருக்கிறதுனால நமக்கு பெரிய தொந்தரவு இருக்கா, யூரின் வந்துகிட்டு இருக்கும், போயிட்டு இருக்கும். ஆனா ஒரு சின்ன கல்லை ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாம போயிருச்சுன்னா அந்த கிட்னியே வேலை செய்யாம போயிடும். அப்புறம் வேலை செய்யாத கிட்னியில கல்லு வந்ததுக்கு அப்புறம் கிட்னி வேலை செய்யலைன்னா அந்த கல்லை எடுத்தும் பிரயோஜனம் இல்லை, வச்சும் பிரயோஜனம் இல்லை. அப்புறம் தேவையில்லாம அடுத்து ரத்த சுத்திகரிப்பு, டயாலிசிஸ் அந்த மாதிரி போயிடும். அதனால கிட்னியில கற்கள் இருந்துச்சுன்னா முறையா மருத்துவரை அணுகி அதுக்கு என்ன ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கிற கல்லுக்கும் ஒவ்வொரு முறையான வைத்தியங்கள் இருக்கு. கிட்னியில இருக்கிற கல்லுக்கு வேற வைத்திய முறை, சிறுநீரக பாதையில இருக்கிற கற்களுக்கு வேற வழிமுறைகள், அதே மாதிரி நீர் பையில இருக்கிற கற்களுக்கும் வேற விதமான வைத்தியங்கள் இருக்கு. ஸோ அதனால சிறுநீரக கற்கள் இருந்தால் முறையா மருத்துவரை அணுகி அதுக்கு தகுந்த எல்லா டெஸ்ட்டுகளையும் பார்த்து அதுக்கு உரிய சிகிச்சையை வந்து கண்டிப்பா எடுத்துக்கணுங்கிறத சொல்றேன்.